இன்றைக்கி காலையில் என்னோட பைக் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை வந்து செஞ்சிச்சு. என்ன சம்பவம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பைக் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நல்லா எகிரி பார்த்தீங்கன்னா வந்து உதைச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி வந்து உதைக்கும்போது சைலன்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியாக புகை வந்துச்சு. எங்கே இருந்து அப்படின்னா சைலன்சருக்கு பின்னாடி இருந்து வரல, சைலன்சருக்கு அடியிலிருந்து பார்த்தீங்கன்னா புகை வருது. என்னடா அது புதுசாக இருக்குது, எவ்வளோ புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தா தெரியுது சைலன்சர் வந்து ஓட்டை ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஐயோ ஓட்டை ஆகி போச்சு நான் வந்து பயந்துக்கிறேன். சரி என்ன பண்ணுறது, ஓட்டை வந்து அடிச்சா அவனை எம்சியில் வாங்கி வந்து அடிச்சலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு வந்து எம்சியில் வாங்கி வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தா அப்போ தான் வந்தாங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு, டேய் மக்கு என்னடா பண்ணுகிறேன்னா இந்த மாதிரி தான்டா ஓட்டை ஆகி போச்சுடா சைலன்சரு, கொஞ்சம் வந்து எம்சியில் போடலான்னு. டேய் லூஸு, அது வந்து தண்ணி வெளியில் போகிறதுக்கான ஓட்டடா, நீ அவசரப்பட்டு அதை போட்டு அடிச்சு வச்சுனா வந்து தண்ணி பூரா இன்ஜினுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இன்ஜினே வந்து நாசமாக போயிடும். இத்தனை நாள் நீ பார்க்காம இன்றைக்கி பார்த்துட்டு ஏதோ பெரிய பேதாவி மாதிரி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. நான் இந்த மாதிரி தான் நினச்சினுக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி நினச்சி நின்றீங்க இத்தனை நாள்ன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.